தமிழகத்தில் மருத்துவமனை தூய்மை பணியாளர்களும் பணி சுரண்டல் நடைபெற்று வருவதாக சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது. சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்கம், ஆர்சிஹெச் தூய்மை பணியாளர்கள் சங்கம் மற்றும் பல்நோக்கு தூய்மை பணியாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தூய்மை பணியாளர்கள் பணி நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் அவர்களுக்கு பணியாணை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். 2005ஆம் ஆண்டு தமிழக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவமனைகளில் ஆர்சிஹெச் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தற்காலிக அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை வழங்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் 12 மணி நேர வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எந்த விதமான வார விடுமுறையோ அல்லது தேசிய விடுமுறை, மருத்துவ விடுமுறை கிடையாது. தொடர்ந்து அவர்கள் பணி செய்து வருகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாதம் 1500 ரூபாய் மட்டுமே இந்த குறைந்த தொகையை தொகுப்பூதியமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள். வார விடுமுறை, தேசிய விடுமுறை, மருத்துவ விடுமுறை வழங்கப்பட வேண்டும். இஎஸ்ஐ, பிஎஃப் போன்றவை வழங்கப்பட வேண்டும். மீதமுள்ள ஆர்சிஹெச் தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும். அவர்களுடைய ஊதிய பாக்கி நிலுவை இல்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைக்கின்றோம்.